வணக்கம். லியோ ஹோம் டியூஷன். இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கணத்தில் இருக்க ஒரு தலைப்பான மெய் மயக்கம் அதோட விளக்கத்தை பார்க்க போகிறோம். மெய் மயக்கம் அப்படின்றது என்னென்னா, ஒரு சொல்ல மெய்யெழுத்துக்கள் இடம்பெறதுக்கான வரைமுறையாக தான் இந்த மெய் மயக்கம் இருக்குது. மெய்யெழுத்துக்கள் சொல்லோட இடையில் அடுத்தடுத்து வரும் பொழுது அது மெய் மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அது 2 வகையாக இருக்குது. உடல்நிலை மெய்மயக்கம் மற்றும் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். முதல்ல உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா என்னென்னா, ஒரு சொல்லோட இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மெய்யெழுத்துக்கு அடுத்து வர உயிர்மெய் எழுத்தை மெய்யெழுத்தாகவும் உயிராகவும் பிரித்து உயிர்மெய் எழுத்து, அதாவது மெய்யெழுத்து அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் இக், இச், இத், இப் அப்படின்ற இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் உடல்நிலை மெய்மயக்கத்தில் வரக்கூடியது. இவை தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள். இந்த 4ம் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்குரிய எழுத்து வரிசையோடு மட்டுமே சேரும். பிற எழுத்துக்களோடு என்ன பண்ணாதுன்னா சேராது. எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா, பக்கம் அப்படின்றதுல பக்கம் இதில் க அப்படின்றது இக்கு கூட்டல் உயிர்மை எழுத்து பிரியும் போது இப்படி ஆகுமா? அப்போ இக் இக் அப்படின்ற தன்னோட எழுத்து அடுத்து வந்திருக்குங்களா? ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போலவே இச், இத், இப் அப்படின்ற இந்த எழுத்துக்களும் உடல்நிலை மெய் எழுத்துக்களாக தானே வரும். எடுத்துக்காட்டாக அச்சம், எச்சம், மொத்தம், சாத்தன், அப்பம், கப்பம் அப்படின்ற எழுத்துக்கள் எல்லாமே உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்தது வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா என்னென்னா, சொல்லோட இடையில் வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எழுத்துக்கள் வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கான எழுத்துக்கள் இர், இல் தன் வரிசை எழுத்துக்களுடன் சேராது பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே சேரும். ஓகேங்களா? இது மாதிரி வர்றது வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு உரியன. எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா, இர் தேர்தல், உயர்வு, இல் வாழ்வான், சூழ்க இது போன்ற எழுத்துக்கள் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு. இந்த உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம். இக், இச், இத், இப்புன்னு பார்த்தோமா? வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் இர், இல்லைன்னு பார்த்தோமா? அது இல்லாமல் இருக்கிற 12 எழுத்துக்கள், 12 மெய்யெழுத்துக்கள் பார்த்தோன்னா உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் 2ஆகவுமே வரும். அந்த எழுத்துக்கள் என்ன பார்த்தோன்னா, இட், இர், இங், இஞ்ச், இன், இந்த், இப், இன், இ, இல், யு, இல். இட்டுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா, பட்டம், காட்சி, இருக்கு வெற்றி, பயிற்சி, இங்குக்கு அங்கனம், தங்கம், இங் விஞ்ஞானம், மஞ்சள், இன்னுக்கு தண்ணீர், நண்பகல், இன் செந்நெறி, தந்த, இம்முக்கு அம்மா, அம்பு, இன்னுக்கு மன்னன், இன்பம், ஈக்கு செய்யலாம் வாய்மை, ஈக்கு செய்யலாம் வாய்மை, இல்லுக்கு நல்லவன், செல்வம், இவ்வுக்கு இவ்வினம் தெவ்யாது, இல்லுக்கு உள்ளம், கொள்கை. இப்போ முதல்ல வந்திருக்க எடுத்துக்காட்டுகள் எல்லாமே உடல்நிலை மெய்மயக்கமாகவும், அடுத்து வந்திருக்க எடுத்துக்காட்டுகள் எல்லாமே வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வந்திருக்கு. இந்த 12 எழுத்துக்களுக்கு மட்டும். சரிங்களா? அது இல்லாமல் ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு இன்னொரு வகை இருக்குது. அதில் இ, இர், இல் இந்த 3 எழுத்துக்களும் தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில் இ, இர், இல் ஆகிய மெய்யெழுத்துக்கள் ஈரொற்றாய் வரும். ஈரொற்று அப்படின்னா என்னென்னா, 3 மெய்யெழுத்துக்களாக மயங்கி வர்றது தான் ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இ காய்ச்சல், இதில் இ, இச் இது 2 மெய்யெழுத்து வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த இடத்துல ச வந்திருக்குங்களா? இது இச்சு கூட்டல் ஆன்னு சொல்லுவோமா? இச்சு கூட்டல் ஆன்னு சொல்லுவோமா? அப்போ 3 மெய்யெழுத்துக்கள் வந்திருக்கிறதுனால இது ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக இ காய்ச்சல், நாய்க்கால், இர் உயர்ச்சி, தேர்கால், இல் கால் புணர்ச்சி, வீழ்ச்சி. ஓகேங்களா? இவை 3 வகையாக சொல்லியிருக்கோமா? உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம், ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு 3 வகையாக நம்ம சொல்லியிருக்கோம் மெய்மயக்கத்தை. உங்களுக்கு ஒரு சிறு தேர்வு இருக்குது.
எடுத்துக்காட்டுகள் 3 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். மொத்தம், தாழ்ச்சி, ஆழ்தல். இந்த 3லையுமே உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம், ஈருற்று மெய்மயக்கம் 1, 2, 3 கொடுத்துருக்கேன்னா இதை மேட்ச் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சர் சொல்லுங்கள். லியோ ஹோம் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. இதே போன்ற இலக்கண தொடர்பான விளக்க காணொளிகள் நம்ம சேனலில் இருக்குது. எல்லா காணொளியும் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.